ஹாய் குழந்தைங்களா, இன்னைக்கு டீச்சர் உங்களுக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பூக்களை பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். சரியா குழந்தைங்களா? பூக்கள்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? டீச்சர் தோட்டத்தில் என்னென்ன பூக்கள்லாம் இருக்குது, அதோடைய வடிவம் எப்படி இருக்குது, நிறம் எப்படி இருக்குது, அதோடைய இதழ்கள் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? சரி குழந்தைங்களா, முதல்ல டீச்சருக்கு ரொம்ப பிடிச்ச பூவை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்க்குறீங்களா குழந்தைங்களா? இந்த செடி உங்களுக்கு தெரிஞ்ச செடி தான், மல்லிகை செடி. பாருங்க, இந்த மல்லிகை செடியில் உள்ள பூவை பாருங்க, என்ன நிறத்தில் இருக்குது? வெள்ளை நிறத்தில் இருக்குது. அப்படி தானே? இந்த பூவோட இதழ்களை தொட்டு பார்த்தா அப்படியே மிருதுவா மென்மையாக இருக்குது. இதாக இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இதழ்கள். சரியா? இந்த வெள்ளை நிற பூக்கள் எல்லாமே பெரும்பாலும் மாலை நேரத்தில் தான் மலரும். நீங்கள் மாலை நேரங்களில் இந்த செடி இருக்கிற இடத்துக்கிட்ட போனீங்கன்னா இதோட மனம் நம்ம மூக்கை தொலைக்கும். இப்போ கூட டீச்சர் வீட்டு தோட்டத்தில் நிறைய மல்லிகை மொட்டு பூத்துருக்குது. அதனால் இங்கே வாசனை ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கம்மா, இந்த பூ கூட வெள்ளை நிறத்தில் இருக்குது. இந்த பூவை நித்தியமல்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வருஷத்தில் எல்லா நாட்களுமே பூத்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மாலை நேரத்தில் தான் இதுவும் மலரும். இதோட வாசனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த செடியை கூட உங்கள் வீடுகளில் நீங்கள் வளர்க்கலாம். இந்த பூவை பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அப்படி தானே? பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அப்படி தானே? பூ வரைய சொன்னால் நம்ம இதே மாதிரி தான் பூ வரைவோம். அப்படி தானே? இந்த பூவுக்கு பேர் காஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் நிற பூக்கள் பூச்சிகளையும் பறவைகளையும் கவரக்கூடியது. சரியா? நமக்கே பார்த்தா ஆசையாக அழகாக இருக்குது. அப்படி தானே? அப்போ பூச்சிங்க விட்டு வைக்குமா? தேன் குடிக்கிறதுக்கு வேகமாக தோட்டத்துக்கு வந்துடும். அதனால் தோட்டம் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே மஞ்சள் நிற பூக்களை அவங்க தோட்டத்தில் வளர்ப்பாங்க. பார்த்தீங்களா? இதோட இதழ்கள் பாருங்கள், அழகாக இருக்குது. பாருங்கள், இதோட இதழ்களில் அழகாக ஒரு டிசைன் கூட இருக்குது. பார்த்தீங்களா? நல்லா இருக்குதுல்ல? சரி, அடுத்தது பாருங்கள் குழந்தைங்களா, இது செம்பருத்தி செடி. இந்த செம்பருத்தி செடியில் உள்ள பூவை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நல்ல சிவப்பு நிறத்தில் பூத்துருக்கு. இதோட இதழ்கள் பாருங்கள், தொட்டு பார்த்தா மென்மையாக அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்ட இதே மாதிரி பூக்கள் இருந்ததுன்னா அதை தொட்டு பாருங்கள். அது எவ்வளவு மென்மையாக இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரியா? பார்த்தீங்களா? இங்கே அழகாக பூத்துருக்கு. பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டுக்கிட்ட இதே மாதிரி அழகு பூச்செடிகள் எல்லாம் வளர்த்துறணும். சரியா? இந்த பூவை பாருங்கள், செம்பருத்தி பூ. இந்த பூவோட இதழ்களை பாருங்கள், மஞ்சள் நிறத்தில் இருக்குது. உள்பகுதியில் சிவப்பு நிறத்தில் இருக்குது. அப்படி தானே? பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதா? பூக்களில் நிறைய வண்ணங்கள் இருக்குது. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வண்ணத்தில் இருக்குது. அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? பாருங்க குழந்தைங்களா, இது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ. ஃபுல்லாகவே சிவப்பாக இருக்குது. பாருங்க, ஏற்கனவே ஒரு செம்பருத்தி பூ பார்த்தோம், அது மஞ்சள் கலரில் இருந்தது. அப்படி தானே? இந்த செம்பருத்தி ஃபுல்லாகவே சிவப்பு நிறத்தில் இருக்குது. அப்படி தானே? அழகாக இருக்குதா குழந்தைங்களா? இந்த பூவை பாருங்க, வெள்ளை நிறத்தில் இருக்குது. இதுவும் செம்பருத்தி பூ தான். பாருங்க, இதோட இதழ்கள் ரொம்ப மென்மையாக இருக்குது. பாருங்கம்மா, இதுவும் செம்பருத்தி பூ தான். இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்குது. பாருங்க, அழகாக இருக்குதா? இதோட இதழ்கள் கூட மென்மையாக அழகாக இருக்குது. பார்த்தீங்களா? செம்பருத்தி செடியில் எத்தனை வகையான வண்ண வண்ண பூக்கள் பூக்குது. பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் வீடுகளில் இப்படி அழகழகான செடிகளை வளர்க்கணும். சரியா குழந்தைங்களா? பாருங்கள் குழந்தைங்களா, இது ரோஜா பூ. தெரியும்ல உங்களுக்கு? பாருங்கள், எவ்வளோ அழகாக கொத்தாக பூத்துருக்குது. பார்த்தீங்களா? இதோட இதழ்கள் பாருங்கள், அடுக்கடுக்காக அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த ரோஜா பூ கூட நல்ல வாசனையாக இருக்குது.
ரோஜா பூவில் நிறைய நிறம் இருக்குது. மஞ்சள், வெள்ளை, இளஞ்சிவப்பு அப்படின்னு நிறைய நிறங்கள் இருக்குது. பச்சை நிறத்தில் கூட ரோஜாப்பூ இருக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, ஊதா நிறத்தில் இருக்குது பாருங்க இந்த பூ. இதோட இதழ்களை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு பூ பாருங்க, இதுவும் ஊதா நிறத்தில் இருக்குது. இதோட இதழ்கள் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு விதமாக இருக்குது, பல வண்ணங்கள்லையும் இருக்குது. பாருங்க, தொட்டாலே அழகாக இருக்குது இந்த பூ, பஞ்சு போல இருக்குது. சரியா குழந்தைங்களா? அடுத்தது இந்த பூவை பாருங்க, இது வாடாமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், செடியிலேயே வாடியே போகாது. அதனால தான் இதுக்கு பேர் வாடாமல்லி. ஆனால் இந்த பூவோட இதழ்கள் மென்மையாகவே இல்லை, அப்படியே குத்துற மாதிரி இருக்குது. டீச்சர் கையில் அப்படியே குத்துது. சில பூக்கள் இதே போல் சொரசொரப்பாக இருக்கும். சரியா? பாருங்க, இதோட இதழ்கள் கூட அப்படியே கூர்மையாக இருக்குது, ஆனாலும் ரொம்ப அழகாக இருக்குது. தோட்டத்தில் வச்சா தினமும் பூ அப்படியே இருக்கும், காஞ்சியே போகாது, நீண்ட நாள் பூச்செடியிலேயே இருக்கும். சரியா? இதை கூட மாலையெல்லாம் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. சரியா குழந்தைங்களா? அடுத்தது பாருங்க, இந்த பூ இது நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்குது பாருங்க. இதோட இதழ்கள் பாருங்க அழகாக இருக்குது. நம்ம பூ வரைய சொன்னால் கூட இது போல் பூவும் வரைவோம், அப்படி தானே? இதோட இதழ்கள் பாருங்க ரொம்ப மென்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. இதில் கூட நிறைய வண்ணங்கள் இருக்குது பாருங்க. இதோ இளஞ்சிவப்பு நிறம், வெள்ளை நிறம், அழகாக இருக்குதா இந்த பூவும்? அடுத்தது பாருங்க, ஒரு வித்தியாசமான பூ, அழகாக இருக்குது பாருங்க. குட்டி குட்டியாக பூத்துருக்குது, எல்லாம் சேர்ந்து ஒரு கொத்தாக இருக்குது பாருங்க. அழகாக இருக்குதா? பாருங்கம்மா, இந்த பூ கூட உங்களுக்கு தெரிஞ்ச பூ தான், எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும், அழகுக்கு வச்சுருப்பாங்க, அப்படி தானே? இது பட்டன் ரோஸ்னு சொல்லுவாங்க. இதோட இதழ்கள் கூட சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? குழந்தைங்களா, இன்னைக்கு டீச்சர் உங்களுக்கு டீச்சர் தோட்டத்தில் உள்ள எல்லா பூவையும் காட்டிட்டேன், அப்படி தானே? இப்போ இங்கே கொஞ்சம் பூ வச்சுருக்கேன் பாருங்க. பாருங்க, இந்த பூக்களில் உள்ள இதழ்களை எல்லாம் பாருங்க. இதோட இதழ் அழகாக இருக்குது, அப்படி தானே? இது ரொம்ப மென்மையாக இருக்குது. இதோட இதழ்கள் பாருங்க கொஞ்சம் பெருசாக இருக்குது, அப்படி தானே? இது பாருங்க, தனியாக எடுத்து காட்டுறேன் டீச்சர். பார்த்தீங்களா? இதோட இதழ்கள் இன்னும் அழகாக இருக்குது. இந்த பூலையும் பாருங்க, பார்த்தீங்களா? இந்த பூ பாருங்க, செம்பருத்தி பூவோட இதழ் பார்த்தீங்களா பெருசாக இருக்குது, அப்படி தானே? இந்த பூ பாருங்க, பார்த்தீங்களா? ஒவ்வொரு பூவோட இதழும் வித்தியாசமாகவே இருக்குது பார்த்தீங்களா? அளவும் ஒன்று சின்னதாக இருக்குது, இந்த பூ ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படி எல்லா பூக்களுமே வித்தியாசமாக தான் இருக்குது, அப்படி தானே? இதழ்கள் வேறு வேறு விதமாக இருக்குது. அதே போல் இந்த இதழ்களை தொட்டு பார்த்தாலும் எல்லா பூக்களும் மென்மையாக இருக்குது. இந்த பூ மட்டும் குத்துற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? வாடாமல்லி குத்துது கையில். ஆனால் இந்த பூ இன்னும் ரொம்ப பஞ்சு போல் இருக்குது தொட்டு பார்க்குறதுக்கு. பாருங்க, இந்த பூவோட மனம், இந்த மல்லிகை பூவோட மனம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரோஜா பூவுக்கும் மனம் இருக்குது, இந்த அரளிப்பூவுக்கு கூட மனம் இருக்குது. ஆனால் இந்த வாடாமல்லி பூவில் மனமே இல்லை. சரியா? அப்போ சில பூக்களுக்கு மனம் உண்டு, சில பூக்களுக்கு மனம் இல்லை. சரியா குழந்தைங்களா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச பூவை உங்கள் வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வளர்க்கணும். சரியா? வளர்ப்பீங்களா? உங்களுக்கு எந்த பூ பிடிச்சிருக்கு, ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு டீச்சர்கிட்ட வந்து சொல்லணும். சரியா குட்டிங்களா? குழந்தைங்களா, இன்னைக்கு நீங்கள் பூக்களுடைய மனம், வடிவம், அளவு, நிறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அப்படி தானே? டீச்சருக்கு என்ன பூ பிடிக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. முதல்ல காட்டுற பூ தான் டீச்சருக்கு பிடிக்கும்னு சொன்னேன்ல. நான் முத எதை காட்டினேன்? இதோ இந்த மல்லிகை பூ தான். டீச்சருக்கு பிடிச்ச பூ இந்த மல்லிகை பூ தான். பாருங்க, வாசனை அப்படியே தூக்குது. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இந்த செடியில் உள்ள பூவெல்லாம் பறித்து
தொடுத்து என் தலையில வச்சுக்க போறேன். பாய்.